வெல்கம் டு அவர் சேனல்ல எம்பிபிஎஸ் ரிலேட்டடும் பிடிஎஸ் ரிலேட்டடும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில எனக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற பத்தி எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கான டாப் 10 காலேஜஸ் நம்ம பார்த்தாச்சு. அந்த வரிசையில எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கான டாப் 5ல இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறது கிருஷ்ண மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத பத்தி வெள்ளூர்ல லொகேட் இருக்கு. உங்களுக்கு இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ். எம்பிபிஎஸ்க்கான தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், டீச்சிங்கா இருக்கட்டும், ஒரு பெஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், டீச்சிங்கா இருக்கட்டும், பெஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜ் டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேங்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3வது ரேங்க், அதாவது பாத்தீங்கன்னா 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்தது உங்களுக்கு அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல டாப் 2ல இருக்கக்கூடிய காலேஜ். ரேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9th ரேங்க்ல, அதாவது இந்தியன் ரேங்க் படி உங்களுக்கு 9வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்தது உங்களுக்கு சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கேம்பஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3rd பொசிஷன்ல உங்களுக்கு இந்த காலேஜ் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல்ல 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் லெவல்ல 11வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 4th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? தமிழ்நாடு லெவல்ல 4th பொசிஷன்ல இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் இந்தியன் லெவல்ல 16வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் 5th பொசிஷன்ல, அதாவது டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? இந்த காலேஜ் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த காலேஜ்ல இந்தியன் ரேங்க் படி 18வது இடத்துல இருக்கு. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாப் 1ல உங்களுக்கு கிருஷ்ண மெடிக்கல் காலேஜ், டாப் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமிர்த விஸ்வ வித்யாபீடம், நெக்ஸ்ட் வந்து 3rd பொசிஷன்ல சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கேம்பஸ் கொடுத்திருக்காங்க. 4th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. 4th பொசிஷன்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. 5th பொசிஷன்ல உங்களுக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் 5 குள்ள இருக்க காலேஜ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல ஏதாவது அட்மிஷன் பண்ணனும், பிடிஎஸ்ல அட்மிஷன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.